அக்கா பேசுங்கக்கா. அக்கா எத்தனை மாதத்தில் குட்டி போடுங்கக்கா இது? 6 மாதத்தில் போடும். 6 மாதத்தில் எத்தனை? ஒரு குட்டி 2 குட்டியாங்க்கா? வருஷத்தில் 2 குட்டி. வருஷத்தில் 2 குட்டிங்கக்கா. இப்போ வந்துக்கா நம்மகிட்ட எத்தனை ஆடுங்கக்கா இருக்குது? இதில் 26 இருக்குது. 26 ஆடு இருக்குது. இது வந்து மேய்ச்சல் முறையாங்க்கா இல்லை பரன் மேல் வளர்க்குறீங்களா? மேய்ச்சல் தான். மேய்ச்சல் ஆடுங்க. சரிங்க. இப்போ அக்காவை மேய்க்கிறேன், 2 பேரும் மேய்க்கிறீங்களா? இல்லை நான் இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி தான் மேய்க்கிறீங்க. சரிங்கக்கா. இப்போ வந்துங்க, இப்போ என்னென்னா, இப்போ வந்து பச்சை காலத்தில் இந்த புல்லுலாம் இருக்குது. அப்புறம் கள்ளக்கொடி. காய்ச்ச காலத்தில் கள்ளக்கொடி. இப்போ இதுக்கு வந்து நம்ம புண்ணாக்கு தண்ணி வைக்கணுமா? எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வெறும் பச்சை தண்ணி மட்டும். பச்சை தண்ணிங்க. சரிங்க. இப்போ இது வந்துக்கா, இப்போ உடம்பு சரியில்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது சோர்ந்து படுத்துக்குதுல்ல, படுத்துக்குதுல்ல. ஓ, மேயா படுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம உடம்பு சரியில்லை கண்டுபிடிச்சி. அது மருந்து தடுப்பூசி இருக்குங்களா? இருக்குது. அது எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் போடணுங்கக்கா? அது 6 மாதத்துக்கு ஒருத்தப்ப போடுவாங்க. ஆனால் நாங்கள் போடுறதில்ல. ஆனால் நம்ம வளர்க்குறத இதுக்கு போடுறதில்ல. இதுக்கு போடுறதில்ல. பண்ணைக்குட்டிக்கு போடுவாங்க. நம்ம நாட்டுக்குட்டிக்கு செம்மறி போடுறது இல்லைங்க. மருந்து ஊற்றுவோம். மருந்து மட்டும் ஊற்றிக்கிறதுக்கா. இப்போ வந்து நம்ம குட்டி வாங்கணும்னா சந்தைக்கு போய் வாங்கிக்கலாமா, இல்லை இங்கே இப்போ எங்கே வாங்குவீங்க? நம்ம நீங்கள் ஒரு சந்தையில். அதான் இப்போ நம்ம இன்னொரு 4, இப்போ வந்து நம்ம 26 குட்டிக்குது, இன்னொரு 30 குட்டியை ஒரு 4 பொட்டை குட்டி வாங்கி ஓடலாம் அப்படின்னு நம்ம சந்தைக்கு போய் வாங்கிக்கலாம். மேய்ச்சேரி சந்தைக்கு வாங்கிக்கலாம். இல்லை நம்ம காட்டு வழியில் நம்ம வாங்கிக்கலாங்களா? சந்தைக்கு தான் போவோம். சந்தைக்கு போனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து கிடா குட்டியாக என்ன ரேட்டுங்க போகும்? ஒரு 10 கிலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 8,000 9,000 10 கிலோ குட்டிங்க. அதே நம்ம வளர்த்துற குட்டியாக இருந்தால் எவ்வளோங்கக்கா வாங்கலாம்? அது 7-8 ரூபா ஆகும். 7-8 ரூபா. வளர்த்துற குட்டி எவ்வளோ இருக்குமா? சின்ன குட்டியாக எவ்வளோமா பிறந்து? சின்ன குட்டிங்க. இப்போ கை குட்டிங்க அது 5 ரூபாய்க்கு வரும். 5 ரூபாய்க்கு. அதை நம்ம கைக்குட்டி வாங்கி நம்ம வளர்த்துறோம். நம்ம வந்து இப்போ கடையில் நம்ம சந்தையில் வாங்கினோம்னா 5,000 ரூபாயில் போட்டு வாங்கிக்கலாம். சந்தையில் வந்து ஒரு குட்டி 5,000 ரூபா. ஜோடி 5,000 ஒரு குட்டி 5,000? ஒரு குட்டி 5,000. அது வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 குட்டிங்கக்கா. சரிங்கக்கா. இதுக்கு வந்துங்கக்கா, இப்போ நைட்டில் வந்து எதாவது கள்ளக்குடி இது வைக்கணுமா, இல்லை அதெல்லாம் தேவையில்லை? இப்போ சாயங்காலம் வந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மேய்ச்சிட்டு அப்படி பட்டியிலேயே அடைச்சி விட்றதுங்க. இப்போ வந்துங்கக்கா, இதுக்கு எருவு இருக்குது இல்லைங்களா? எருவு போடும் இல்லைங்களா? அது எருவு நம்ம காட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி இல்லை, காட்டுக்கு தான் நம்ம அது விற்கிற மாதிரிலாம் விற்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சரி, இது என்னென்ன சாப்பிடுங்க? இப்போ இது சாப்பிடாது, என்னது வேப்ப இலையெல்லாம் அதெல்லாம் சாப்பிடாது இல்லைங்களா? இது சாப்பிடுதுங்களா? ஸோ இது வெள்ளாடு மாதிரி இதுவும். ஆனால் வெள்ளாட்டுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஏன் நீங்கள் வெள்ளாட்டுலாம் இது வாங்குனீங்க? என்ன இது? எப்போ இருந்து ஆடு மாமியானால வெள்ளாட்டாடு பொழுதுன்னு தெரிய முடியாது. ஆடு இருந்தால் ஒரு இடத்துல உட்காரலாம். கரெக்ட். செம்மறி ஆடு ஓடாதுங்க, வெள்ளாடு ஓடும். அதனால இது வந்து பூச்சாட்டம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது நம்ம அதிகமாக வளர்த்துறது இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஆடு இருக்குது இல்லைங்களா? நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் இந்த ஆடு இருக்குது, அதிகமாக இருக்குது நம்ம இந்த செம்மறி ஆடு. அதே தருமபுரி சேலம் பார்த்தோமா இந்த குரம்பையாடு. அன்றைக்கி பார்த்து குரம்பையாடு தான் இருந்துச்சு. சரிங்க. இதுக்கு வந்து வேறு என்ன போட்டால் சீக்கிரம் பெருசாகிறதுக்கு என்னங்க ஆகும்? சீக்கிரம் பெருசாகணும் அப்படின்னா சீக்கிரம் பெருசாகும். அது என்ன தீனிங்கக்கா? கலப்பு தீனி. அப்புறம் இந்த இதில் இருக்குது இல்லைங்க, அந்த புண்ணாக்கு. அப்புறம் இன்னும் ஒரு அந்த மாவுலாம் அது என்ன மாவுங்க சொல்லுங்க, அது எப்படி? கலப்பு தீனி. அது வந்து ஏதோ உளுத்த மாவு கலந்து போச்சு. அது வந்து சீக்கிரம் பெருசாகிக்கும். அதாவது ஒரு வேண்டுதலை வச்சு கட் பண்ணணும், காவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உளுத்த மாவுலாம் வந்து உருண்டை பண்ணி கொடுத்தா அது சீக்கிரம் பெருசாகிடும். ஓகே. இதில் வந்து ஆனால் குடும்ப தொழிலே இது தானங்க? அவர் மாமனார் மாமியார் இதை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை எப்படிங்க? மாமனார் ஃபஸ்ட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, வெள்ளாடு. சரிங்கக்கா. அது வித்துட்டாங்க, நடக்க முடியலன்னு. நான் வெள்ளாடு மேய்ச்சிருந்து வித்துட்டேன் அப்படிங்க மாமனாருங்க. இப்போ அம்மா வந்து செம்மறி ஆடுக்கு மாறிடுச்சு, ஏன்னா ஓட முடியலன்னு சொல்லி செம்மறி ஆடு மேய்ச்சிட்டு. இவ வந்து ஆனால் ஆடு தான், இந்த குலத்தொழில் ஆடு தான். நம்ம தாத்தாவும் ஆடுதாங்க, வெள்ளாடுங்க. வெள்ளாடு தான் வந்து தாத்தா பேர் வெள்ளாட்டுக்காருங்க, குலத்தொழில் வெள்ளாடு தாங்க நம்மளுது. சரிங்க. ஆனால் இதில் வந்து ஒரு அமௌண்ட், ஒரு போதுமான அமௌண்ட் வருது இல்லைங்களா? ஒரு காசு இதை நம்பிட்டு இல்லைனாலும் ஒரு அமௌண்ட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு காசு கொஞ்சம் வீட்டு செலவு பார்த்துக்கலாம். அது இருந்துங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அக்கா இந்த ஆட்டை பற்றி சொன்னாங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்கக்கா, தேங்க்ஸுங்கக்கா. சரிங்க.